ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் வரதை நம்ம கண்டிப்பாக கேன்சல் பண்ணவும் மாட்டோம். அதே நேரத்தில் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வரணும்னு தான் நினைப்போம். ஆனால் இப்போ நிறைய டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் வந்தால் வேண்டவே வேண்டாம்னு வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் தான். இந்த ஆரி ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லர்ஸ் வந்து வேண்டான்றாங்க. ரீசன் அந்த ரெடிமேட் நெக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷோல்டர் அளவு, நெக் அளவு, ஸ்லீவ் லென்த்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு பீட் வந்து நமக்கு ஸ்டிச் போனாலும் எல்லாமே ஒர்க்கே வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயத்தினால நிறைய பேர் அதை வந்து வாங்கி ஒர்க் பண்ணுறதில்ல. இன்னொன்று டைமும் வந்து அதிகமாக எடுக்கும். இதை ஸ்டிச் பண்ணுற டைமில் இன்னொரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து நிறைய பேர் வாங்கலை. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கி வந்து தைக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ஆர்டருமே ஒரு நியூ கஸ்டமர் தான். நைட்டு ஒரு 9 o'clock வந்து எனக்கு கொடுத்தாங்க. மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் ப்ளவுஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸை வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ரெகுலராக தைக்கிறவங்க இதை தைக்க முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க ஃபைனலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. என்னதான் நம்ம அழகழகாக பேட்ச் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ளவுஸஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகுங்க. அதை வச்சு கண்டிப்பாக உங்களை தேடி தெரியாத கஸ்டமர் கூட வருவாங்க.